ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते कांचीपीठं सुरवजितं दिव्यज्ञानवयसं कांची जगन्नमस्ते अपरकणसिद्धं जानद शांतरूपिणं श्री சந்திரசேகர குரு பிரணமாமதான கலிக தெய்வம் காட்சி மந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவார பக்தர்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு நான் தெரியறனா அவளை கேளு நான் தெரியறனா அவளை கேளு நான் தெரியறனான்னு அவளை கேளு அப்படின்றார் பெரியவா. வேற ஒன்று யாருன்னா அவருடைய யார் இருந்திருக்காளோ அவளுடைய ஹஸ்பண்ட் கணவர்கிட்டயே கேட்குறார். என்ன தெரியும் பெரியவா கண்ணே தெரியாத ஒரு பொம்பளைக்கு கண்ணை கொடுத்துட்டு எப்படி சிம்பிளாக கேட்குறாரு. அதான் பார்க்கணும் நம்ம. காஞ்சிபுரத்தில் அன்றைக்கி ஏகப்பட்ட க்யூ இருக்குது. அதில் உள்ள நுழையும் போதே எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் டக்குன்னு ஒரு அது மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தது. ஒரு அழகான ஒரு பெண்மணி தெரியுது. அது வந்து பார்க்கும்போதே அவள் வந்து கணவனோட தோலை இப்படி இறுக்கி இப்படி அமுக்கி பிடிச்சின்னு இருக்கா. வேற ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கையை வச்சு தோலை என்ன அதான் கிரிப்பு. அவர் வந்து கொஞ்சம் சைடில் அவளை கொஞ்சம் அணைச்சா மாதிரி பிடிச்சிட்டு வரார். வந்து க்யூவில் நின்றுட்டார். எல்லாரும் சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் முகத்தை சுளிக்கின்றார். இங்கே கூட வந்து இந்த மாதிரி இதெல்லாம் காமிக்கணுமா ஆக்டிங்லாம், பொண்டாட்டியை வந்து இவ்வளோ இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மனசில் கொஞ்சம் பேருக்கு ஓடுமே. எவ்வளோ பெரிய பக்தர்களாக இருந்தாலும் மனுஷா தானே. அவளை கிட்டக்க வந்து அவள் முறை வந்தவுடனே அவள் சொன்னால் இந்த மாதிரி இவளுக்கு வந்து நிறைய திடீர்னு இவளுக்கு கண் பார்வை போயிடுத்து சொன்னார். அவனுக்கு தெரியும் ரெண்டு பொண்டாட்டின்றது தான் அவன் சொல்லவே வேணாம், பெரியவளுக்கு தெரியும். கண் பார்வை போயிடுத்து. அதனால் ஜோசியர்கிட்ட போய் கேட்டதில் நிறைய க்ஷேத்திரங்களோட பேரை சொல்லி அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னார் வேண்டிண்டு. ஆனால் அதை முடியும் போது சரியாயிடும். முடியும் போது நல்லா கவனிக்கணும், அந்த அண்டர்லைன் முடியும் போது இது சரியாக போயிடும். வேறு ஒன்றும் வேணாம், இதுக்கு எதோ பரிகாரம் வேண்டாம் அப்படின்னு நல்ல ஜோசியர் ஏதோ சொல்லியிருக்கார். நம்ம அதை தான் பார்க்கணும். இந்த ஜோசியர்ன்றோம். அதனால் சில சமயம் கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து பிரார்த்தனை வந்து எல்லா இதுவும் இந்த மாதிரி இது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் காஞ்சிபுரம் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய காஞ்சி மடம்னு இல்லை. அதுதான் அது அடுத்த விஷயம். அவர் தலையில் எப்படின்னு எழுதியிருந்தால் வந்துடுமே. அது ஜோசியருக்கே அது தெரியல அப்படி நடக்க போகிறேன். ஆனால் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்காரு. இந்த க்ஷேத்திரங்கள்லாம் போகுது. அவர் போயிருக்கார். நான் சொன்னார் இல்லை தான் போனேன். கடைசியில் நான் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் போனேன். அங்கே வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அர்ச்சகர் சொன்னார். அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இப்போ சொன்ன மாதிரி சொன்னோடனே அவர் சொன்னார், இவளுக்கு வந்து கண்ணு திடீர்னு பார்வை போயிடுது. அவருக்கு பிரசவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி திடீர்னு விழுந்தால் அந்த இதில் மண்டையில் அடிபட்டது, பின் மண்டையில் கண்ணு பார்வை ரெண்டுமே போயிடுது. ஆனால் குழந்தை பிறந்துடுது. நாங்கள் மாத்திரம் தான் இப்போ வந்திருக்கோம். அவள் இருக்கா ஊரில் அப்படின்னா. அவள் வந்து நீ எதுக்கு இவ்வளோ தூரம் அலையிற, காஞ்சிபுரம் அங்கே மடம் காஞ்சி மடம் இருக்குது, அங்கே வந்து மகாபரிவான்னு இருக்கா, அவனுக்கு தெரியுமா அப்படின்னா. அது தெரியாதுன்னாரு. நீ அங்கே காஞ்சிபுரம் போனால் சொல்லிடுவா. அவளை போய் தரிசனம் பண்ண. அவரை மகாபரிவா வந்து பரமேஸ்வரன், அவர் தான் இப்போ வாழற ஈஸ்வரன், ஈஸ்வர அவதாரம் அவர் தான். அவரை போய் நீ தரிசனம் பண்ணால் அவளுக்கு பார்வை வந்துடும் சொன்னார். நான் உடனே கிளம்பி வேறு என்ன அதோட முடிஞ்சு போயிடுது. எனக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு லிஸ்ட்டில் இல்லை. எல்லா க்ஷேத்திரங்களும் முடிச்சுட்டேன். கடைசியாக அங்கே போனால் அவர் அங்கே அனுப்பிச்சார். நம்பிக்கையோடு வந்தான். ஏன்னா அவர் சொன்னார் நம்பிக்கையோடு அவர் தான் இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டார். வந்தேன். பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி பெரிய இப்படின்னு நான் அனுக்க தோன்ற. அவர் போய் ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்தோடனே அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரா, சரி அவர் வந்து கோவிலெலாம் போ அப்படின்னு இருக்கார். இது வந்து கோவில் கிடையாது, மடம் தானே. நான் ஒரு மடாதிபதி தானே, நான் ஒரு சாதாரண இது தானே, சன்னியாசி தானே, இது கோவில் கிடையாது. இல்லை அவர் உடனே சொல்லியிருக்கார். அது காஞ்சி மடத்தில் இருக்கவர் தான் பரமேஸ்வரன் சொல்லிட்டார். அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தாச்சு. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டார் பெரியவா. முடிஞ்சுது. அப்புறம் அது கொண்டு வந்தார். டார்ச் லைட் கொண்டு வந்து அடித்தார். பெரியவாளே கொடுக்கல டார்ச் லைட்டை. தான் மேலே அடிச்சுட்டு கண் மேலே அப்படி அடிச்சுட்டு நான் தெரியல நான் கேடு அவட அப்படின்னார். சில அனுபவங்களில் பார்த்தா தெரியலன்னு அப்புறம் திடீர்னு தெரியுறதுன்னு கண்பாக வரும்.
அடிச்சுட்டா உடனே பெரியவா கண்ணத்தில் போட்டு கண்ணெல்லாம் ஒரே தண்ணியாக அவளுக்கு. அப்போ ஆம்பியானு இழுத்துட்டு கீழே விழுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு கண் தெரிஞ்சாச்சு, எனக்கு பெண் பார்வை வந்துடுத்துன்னு சொல்லி ஒரே ஆனந்த கண்ணீர். அப்போ அந்த கண் வந்து மொத்தம் ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த பொம்பளை. கண்ணில் பார்வை வந்தோடனே இன்னும் அழகாக எடுத்து ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணாலாம். அப்புறம் பெரியவா வந்து 2 இது பண்ணி கையெழுத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். வைத்தீஸ்வரன் கோவிலில் சொன்னவர் வந்து போய் நீ அவர் தரிசனம் பண்ணு பார்வை வந்துடும்னு சொன்னார். அது நடந்துருது அப்படிங்கிறத நம்பிக்கை வச்சுட்டு அவரை சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் இந்த நீங்கள் தான் உங்களால் தான் எனக்கு என்னுடைய பொண்டாட்டிக்கு கண் பார்வை வந்ததுன்னு அவர் சொன்னாராம் கடைசியில் கூட. அப்போ பெரியவா சொன்னாலாம், ஆமாம்மா நான் பண்ணல, இங்கே இருக்கிறது சந்திரமௌலீஸ்வரர் இல்லையா, இந்த சந்திரமௌலீஸ்வரர் நினச்சிருக்கார், அதனால்தான் வந்திருக்கு பார்வை அப்படின்ட்டார். அது இருக்கட்டும், சந்திரமௌலீஸ்வரர் உள்ளே உட்காந்துட்டுருக்கார். அந்த இதில் இருக்குது சந்திரமௌலீஸ்வரர். ஆதிசங்கரர் வந்து பரமேஸ்வரன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சந்திரமௌலீஸ்வரர் ஸ்பட்டிக விக்கிரகம் அங்கே இருக்குது. சரி, இருந்தாலும் தெரியவா என்ன சொல்கிறார், இந்த சந்திரமௌலீஸ்வரர் தான் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு. சந்திரமௌலீஸ்வரர்களுக்குள்ளே சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார் பரமேஸ்வரன்னு தெரியும். ஆனால் இந்த பரமேஸ்வரன் தானே சரி பண்ணியிருக்காரு. அதை தெரியவா மறைச்சா கூட அங்கே அன்றைக்கி யார் இருந்தாலோ அவெல்லாம் பாக்கியவான்கள், அவள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும் அந்த சந்திரமௌலீஸ்வரன்றது வேறு யாருமே கிடையாது, நம்ம பரமேஸ்வரன் மகாபிரிவாதான் அப்படின்றது நிச்சயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து தன் பொண்டாட்டி கண் பார்வை தெரியாமல் போன ஒரு ஆக்சிடெண்ட்டு கீழே வந்து மண்டையில் அடிபட்டு